திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1063, அதிகாரம் இரவச்சம். விறகு வெட்டி ஒருவன் காட்டிற்கு விறகு வெட்டச் சென்றான். வழியில் நரி ஒன்று முன்கால்கள் இரண்டும் முடமாகி நடக்க முடியாமல் தவழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அதை பார்த்ததும் பரிதாபப்பட்டான். அதற்கு எப்படி உணவு கிடைக்கும் என யோசித்தான். அப்போது அந்த பக்கமாக வந்த ஒருவர், கடவுள் இருக்கிறார், அவர் காப்பாற்றுவார் என கூறி சென்றார். உடனே அவனுக்குள் ஒரு உணர்வு தோன்றியது. அந்த நரிக்கு உணவு எப்படி கிடைக்கும் என்பதை காணும் ஆவலில் அங்கேயே காத்திருந்தான். அப்போது ஒரு மானை வேட்டையாடிய சிங்கம் அதை இழுத்து கொண்டு வந்து அங்கே போட்டது. பாதியை மட்டும் சாப்பிட்டு விட்டு மீதியை அப்படியே விட்டு சென்றது. நரி தவழ்ந்து சென்று மீதி இருந்த மானை உண்டது. இதை கண்டு ஆச்சரியமடைந்த விறகு வெட்டி, நடக்க முடியாத நரிக்கு உணவு கொடுக்கும் இறைவன் தினமும் கோவிலுக்கு சென்று வழிபடும் நமக்கு உணவு தரமாட்டாரா என எண்ணத் தொடங்கினான். எந்த வேலைக்கும் செல்லாமல் கோவில் வளாகத்தில் தூணில் சாய்ந்து அமர்ந்து கடவுள் நமக்கு ஏதேனும் தருவார் என்று காத்திருந்தான். நாட்கள் பல கடந்தது. அவன் எதிர்பார்த்தது போல் எதுவும் நடக்கவில்லை. நாளுக்கு நாள் பசியால் வாடி எலும்பும் தோலுமாய் மெலிந்து விட்டான். ஒரு நாள் இரவு கோவிலில் யாரும் இல்லாத நேரம், கடவுளே, உன்னை எப்போதும் நினைக்கும் என் பக்தியில் என்ன குறையை கண்டாய்? கால் முடமாகிய நரிக்கு சிங்கத்தின் மூலம் உணவு வழங்கினாய். உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் நான் இப்படி பட்டினியால் சாக வேண்டுமா என புலம்பினான். அப்போது கடவுள் அவனிடம் பேசினார். பக்தா, நீ பாடம் கற்றது சரியல்ல. நீ கற்றுக்கொள்ள வேண்டியது முடமான நரியிடம் அல்ல, அண்டி பிழைப்பதற்கு. நீ கற்றுக்கொள்ள வேண்டியது தானும் உண்டு பிறருக்கும் உதவி செய்யும் பலமான சிங்கத்திடம்தானே கட்டியிருக்க வேண்டும். அதுதான் நீ செய்த தவறு. கடவுளை வணங்கும் போது யாரிடமாவது உதவி கிடைக்குமா என வேண்டாதீர். அடுத்தவர்களிடம் உதவியை எதிர்பார்த்து ஏங்கி நிற்காமல் தன்னால் யாருக்காவது உதவி செய்ய முடியுமா என சிந்தித்து செயல்பட்டால் உயர்வு பெறுவீர் என்று கூறி கடவுள் மறைந்தார். வறுமையால் வரும் துன்பத்தை பிறரிடம் இறந்து போக்கிக் கொள்ளலாம் என்று கருதும் கொடுமையைப் போல் வேறொரு கொடுமை இல்லை என்பதை இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் எண்ணம் வன்மையின் வன்பாட்டதியில் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிறரை அண்டி வாழ்தல் சிறுமை, பிறருக்கு உதவி செய்தலே பெருமை. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.